சார் ஆனா என்னன்னா இப்போ ஒரு தலைவர் மாற்றப்படும் போது இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் மாத்துறாங்கன்னா கூட அந்த ரேஸ்ல இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்க அவரை தோக்கடிக்கிறதுக்கு சில உள்ளடி வேலைகளை அந்த மாவட்டத்துக்குள்ள பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில தலைவரை போடும்போது அதுவும் முக்கியம் அண்ணாமலை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து நீக்கப்படும் போது என்ன வைக்கப்படும் போது இவருடைய ஆதரவாளர்கள் வட்டம் நம்ம ஏன் இவருக்காக வேலை பார்க்கணும், நம்ம ஏன் இவரை போய் மாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி நயனா நாகேந்திரனுக்கு ஃபுல் கோஆபரேட்டிவ் இருப்பாங்களா இல்ல இவங்களும் ஏதாவது உள்ளடி வேலைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? இல்ல நயினார் நாகேந்திரனுக்கு கட்சி தரப்புல எதிர்ப்புகள் அவ்வளவு வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலை கூட அண்ணாமலை மீது சில ஆதங்கங்கள் சில தலைவர்களுக்கு இருந்தது. தலைவர்கள் மட்டத்தில் மாநில அளவிலான தலைவர்கள் அவர் தன்னை பயங்கரமா தொண்டர்கள் விஷயத்துல தொண்டர்கள்லாம் பரிபூர்ணமாக அண்ணாமலையை நம்பியிருந்தார். சரியான வழிகாட்டி அப்படிங்கிறது. இப்ப நிலைமை எப்படின்னா நயினார் நாகேந்திரன் அநேகமா எல்லாரையும் அனுசரிச்சு போயிடுவார். தன்னுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்வதற்கும் தேர்தலை எதிர்கொள்ள தேர்தலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும் என்கிற ஒரு நிர்பந்தத்தினாலையும் யாரையும் பகிச்சுக்காம எல்லாரும் அரவணைச்சு போவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால பழைய தலைவர்கள் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுபவர்களையும் அவர் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். சில கூட்டங்கள்ல பார்த்த அந்த கண்கூடா பார்த்தபோது அவரோட அணுகுமுறை தெரிந்தது. பொறுத்திருந்து பார்க்க போவோம். இப்போ அவங்க திரு அமித்ஷா அவர்களும் அண்ணாமலையுடைய அந்த செயல்பாடுகளையும் சரி அவருடைய அறிவையும் நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம், அவர் தேசிய அளவுக்கு நாங்க பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பதவி கொடுத்துட்டாரு, பதவியும் கொடுத்துட்டாங்க. திரு குருமூர்த்தி அவர்களும் வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னும் பெரிய பொறுப்புகள்லாம் அவருக்காக காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அண்ணாமலைக்கு இனிமே அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அரசியல்? என்னை பொறுத்தவரை இந்த அவருடைய திறமையும் உழைப்பையும் மறுபடியும் அங்கீகரித்து உரிய இடத்தை கொடுத்தால் வாய்ப்புகள் அவர் கடுமையா வேலை செய்வார். ஆனா அவர் தமிழ்நாடு இங்க தேர்தலில் சூறாவளி பிரச்சாரம் பண்ணுவாரு. அவர் நயனா நாகேந்திரன் அவர் தேர்தலில் நிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அவர் நிக்கணும், நின்று இங்க வெற்றி பெறணும், சட்டப்பேரவைக்குள்ள போகணும்னு நான் விருப்பப்படுறேன்னு ஒரு நேர்காணல்ல வந்து பேசுறாரு. ஸோ அப்புறம் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ளேயுமே வச்சுக்கிறதுக்கும் தேசிய தலைமை அலோவ் பண்ணுவாங்களா? இது அண்ணாமலையே சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் சுத்திட்டு இருக்கேன். ஆமா சொல்லியிருக்காரு. அவருடைய குறிக்கோள் தமிழ்நாடு தான், எல்லை தான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தேசிய அளவிலான நாட்டம் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. அதற்கான முயற்சிகளும் அவர் எடுத்ததில்லை. மக்களவை தேர்தல் கூட ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்போமேங்கிறதுக்கு தான் அவர் எம்பி தேர்தலில் போட்டியிட்டாரே தவிர அவருக்கு குறிக்கோள் எல்லாம் மாநில அளவிலான பார்வைதான் இருக்கு. நல்லா பாருங்களேன், இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சியை அவர் விமர்சித்தது குறைவு, திமுகவை விமர்சித்தது அதிகம். பிற கட்சிகள் மீதான புகார்களை குற்றச்சாட்டு சொல்வதில்லை. அவருடைய நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் அதிகமா இல்லை, ரீஜனல் பெர்ஸ்பெக்டிவ் தமிழ்நாடு மாநில அளவிலான பார்வை தான் அவருக்கு இருந்ததுனால அவர் அநேகமாக மாநில அளவில் செயல்படுவதற்கு தான் அதிகமாக விரும்புவார்.